தகவல். ராதிகா, தமிழக அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளை ஆளுநரால் நிராகரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 அமர்வுகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய சூழ்நிலையில் 3வது அமர்வுக்கு தலைமை நீதிபதி பரிந்துரைத்திருந்தார். இந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதிகள் ஏடி ஜெகதீஷ், சந்திரா மற்றும் ஜி.கே. இளந்திரையன் ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஆளுநர் முடிவு எடுப்பது அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கும் என்றும், ஒரு மாநிலத்தின் அமைச்சரவை எடுத்த முடிவை ஆளுநர் நிராகரிக்க இயலாது என்ற மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தண்டனை குறைப்பு, முன்கூட்டியே விடுதலை செய்யும் செயல் ஆகியவை தொடர்பாக பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தன. இதில் தண்டனை பெற்ற கைதிகளை விடுதலை செய்யும், முன்கூட்டியே விடுதலை செய்யும் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்று இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சரவை எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும், ஆளுநர் அதனை நிராகரிக்க இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இது 2 அமர்வுகளுக்கு மாற்றப்பட்டு ஒவ்வொரு அமர்வும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதிகள் ஏடி ஜெகதீஷ் மற்றும் சந்திரா, ஜி.கே. இளந்திரையன் ஆகியோர் அடங்கிய அந்த 3 நீதிபதிகள் அமர்வு இன்று அளித்துள்ள அந்த தீர்ப்பில் தமிழக அமைச்சரவை எடுத்த முடிவுகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்று தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஏற்கனவே ஆளுநராக ஆர்.என். ரவி இருக்கும் நிலையில் பல்வேறு கைதிகளை விடுதலை செய்வதற்கான தண்டனை கைதிகளை முன்கூட்டியே மாநில அரசுகள் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முடிவை ஆளுநர் நிராகரித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இன்று 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ராதிகா.